ரொம்ப நாளாக வந்து தமிழ் சங்க இலக்கியம் படிக்கணும்னு ரொம்ப நாள் விருப்பம். நிறைய நாள் வந்து திருக்குறள் படிக்க ஆரம்பித்து இடையில விட்டுருவேன். சரி, இன்னைக்கு வந்துட்டு இன்னொருக்கா முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். நாலடியார் வந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து 400 பாட்டு மொத்தம். சமண மாமுனிவர் எழுதினது நாலடியார். முடிஞ்ச அளவுக்கு வாசிக்க ட்ரை பண்ணுறேன். அர்த்தம் வந்து புரிஞ்சுக்கிறது சிரமமாக இருக்கும். எப்பயுமே இடையில விடுறது அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாத நிலையாக தான் இருக்கும். சரி, இந்த வாட்டி புரியலனாலும் வாசிக்கிற அந்த சுவைக்காவது, வாசிப்பு சுவைக்காவது வாசித்து பார்ப்போம். புது வார்த்தை ஏதாவது தெரியுதா அப்படிங்கிறதுக்காக பார்ப்போம் அப்படின்னு பண்ணலாம். சரி, கடவுள் வாழ்த்து முதல் பாட்டு நாலடியாரில். வானிடு வில்லின் வரவரியா வாய்மையால் கால்நிலம் தோயா கடவுளை. வானிடு வில்லின் வரவரியா வாய்மையால் கால்நிலம் தோயா கடவுளை. யாம் நிலம் சென்னி யுற வணங்கிச் சேர்த்தும் எம் உள்ளத்து முன்னி எவை முடிக என்று. மேடையில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. வானிடு வில்லின் வரவரியா வாய்மையால் கால்நிலம் தோயா கடவுளை. யாம் நிலம் சென்னி யுற வணங்கிச் சேர்த்தும் எம் உள்ளத்து முன்னி எவை முடிக என்று. இக்கடவுள் வாழ்த்து பாடலை நாலடியாரை தொகுத்து உரை வகுத்த பதுமனார் இயற்றினார் என்பர். அது பொருந்தாது. ஏனெனில் பதுமனாருக்கு முன்னரே நாலடியாருக்கு உரை எழுதியவர்கள் இக்கடவுள் வாழ்த்து பாடலுக்கும் சேர்த்து உரை வரைந்துள்ளனர். ஆதலால் பதுமனார் இதனை இயற்றினார் என கருத இடமில்லை. சிலர் கருதுவது போல அபியுத்தர் என்னும் புலவர் இதனை இயற்றியிருக்கலாம். வானிலே தோன்றும் வானவில்லின் தோற்றமும் மறைவும் அறிதற்கரிது. அதுபோலவே பிறப்பு இறப்பு ஆகியவற்றின் இயல்புகளை அறிதலும் அரிதாம். இஃது உண்மையாதலால் பாதம் பூமியில் படியாத பூமேல் நடந்த. பெட்டர் வந்து நான் வந்து பாட்டை மட்டும் வாசிக்கிறேன், மற்றதை நானே வாசிச்சுக்கிறேன். நொடியில் வாய் விட்டு வாசிக்கிறேன். அறிதலும் அரிதாம். இது உண்மையாதலால் பாதம் பூமியில் படியாத பாதம் பூமியில் படியாத அருகக்கடவுளை எமது மனத்திலே நினைத்தவை திரையில் தலைவருமாறு தாண்டி வந்து சொல்லுவோம். கால்நிலம் தோயா கடவுளை. கால்நிலம் எனக்கு இது புரிஞ்சிருச்சு. வானிடு வில்லின் வரவரியா வாய்மையால் அப்படிங்கிற ஒரு வானவில் மாதிரி இந்த வானத்தில் வந்து
அது எப்படி வந்துச்சு, அதோட இது, அதோட வருகை, அதோட மறைவுங்கிறதெல்லாம் ரொம்ப வந்து அரிது. அந்த மாதிரி கால்நிலம் தோயா கடவுளை, கால்நிலம் தோயா கடவுளை, கால்நிலம் தோயா கடவுளை, இந்த நிலத்தில் வந்து தன் கால்படாத கடவுளை யாம் நிலம், என்னோட இந்த நிலத்தில் வந்து நெடுஞ்சான் கிடையா விழுந்து சென்னியுறவணங்கி சேர்த்து எம் உள்ளத்து முன்னி எவை முடிக என்று. இந்த கடவுளை வந்து நான் பாதம் பணிஞ்சு கேட்டுக்கிறேன். என் உள்ளத்தில் இருக்க ஆசைகளை வந்து நான் எண்ணியதை வந்து முடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. வானிடு வில்லின் வரவரியா வாய்மையால் கால்நிலம் தோயா கடவுளை யாம் நிலம் சென்னியுறவணங்கி சேர்த்தும் எம் உள்ளத்து முன்னியவை முடிக என்ற. பாட்டு புரிஞ்சிச்சு. ஐம் ஹாப்பி. இது கடவுள் வாழ்த்து. அறத்துப்பால். அறம் இம்மையில் இன்பமும் துன்பமும் அளித்து வீடு பெற்று நரகுவது. அறம் இந்த சிறப்பினால் அது முதலில் இடம்பெறுகிறது. இம்மையில் இன்பமும் துன்பமும் அளித்து எனக்கு சரியா புரியல. இம்மையில் இன்பமும், இம்மைனா இல்லாம இருக்கிற நிலையில அப்படின்னு நான் நினைக்கிறேன். இம்மையில் இன்பமும் துன்பமும் அளித்து வீடு பெற்றை நல்குவது. இன்பமும் துன்பமும் அளிக்குமா? அது இம்மையில. சரி. துறவரையல் செல்வம் நிலையாமை. இதுதான் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய பாட்டு. துறவரையல், அறத்துப்பால்ல துறவரையல் செல்வம் நிலையாமைங்கிற தலைப்புல வந்துட்டு முதல் பாட்டு. அறுசுவையுண்டி அமர்ந்தில்லாலூட்ட மறுசிகை நீக்கியுண்டாரும் வறிஞராய் சென்றிருப்பர் ஓரிடத்து கூலெனில் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாற்றன்று. ஓகே, அதாவது செல்வம் வந்து நிலைத்து இருக்க கூடிய ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிற பாட்டு தான் அது. அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட, அதாவது மனைவி வந்து அறுசுவையான உணவுகளை வந்துட்டு ஊட்டும்போது, சாப்பிட கொடுக்கும்போது கொஞ்சத்தை சாப்பிட்டு மற்றதெல்லாம் வேணாம் அப்படின்னு மறுசிகை நீக்கி உண்டாரும், போதும் வேணாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நீக்கி சாப்பிட்டவங்களும் வேறோரிடம் போய் நீக்கி உண்டாரும் வறிஞராய் சென்றப்பர் இன்னொரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல வந்து அவங்களோட நிலைமை மாறி ஒரு வறிஞராய் சென்றிருப்பர் ஓரிடத்து கூலனில் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாற்றொன்று. ஓரிடத்து கூலனில் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாற்றொன்று. இது எனக்கு புரியல. வறிஞராய் சென்றப்பர் ஓரிடத்து கூலனில் உண்டாக வைக்கற்பாற்றொன்று. இந்த பாட்டு வந்து காலங்காலமாக நாலடியாரில் ஸ்கூல் எக்ஸாமில் வருது. மனப்பாட பாடல் தான். அறுசுவை உணவு
அறுசுவையுண்டி அமர்ந்தில்லாலூட்ட மறுசிகை நீக்கியுண்டாரும் வறிஞராய் சென்றிருப்பர் ஓரிடத்துக் கூலனில் செல்வம் ஒன்று வைக்கட்பாட் மறந்து செல்வம் ஒன்று உண்டாக வைக்கட்பாற்றன்று. நான் ஞாபகம் இருக்குன்னு நினைச்சு படிச்சேன், ஞாபகம் இல்லை. ஓரிடத்துக் கூலனில் வறிஞராய் சென்றிருப்பவர் ஓரிடத்துக் கூலனில் செல்வம் ஒன்றுண்டாக எளிய கூலுணவை இறந்துண்பர் அதனால் செல்வம் நிலையானது. எனக்கு இதை புரிஞ்சுக்க முடியல. ஓரிடத்து கூலனில் செல்வம் ஒன்றுண்டாக வைக்கட்பாற்றன்று. செல்வம் ஒன்றுண்டாக வைக்கட்பாற்றன்று. சரி, நான் அடுத்த போய் போகிறேன். நான் சுவை தான் முக்கியம், அர்த்தம் அடுத்து பார்ப்போம். துகள்தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூல் பல்லாரோ உண்டுக அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். துகள்தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூல் பல்லாரோடுண்க அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். துகள்தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு குற்றமற்ற அறவரையில் ஈட்டிய பெருஞ்செல்வம் உண்டான காலம் பிறகு பகடு நடந்த கூல் பல்லாரோடுண்டுக எருமை கடாக்களை பூட்டி உழவு செய்து பெற்ற அப்பொருளை பலருடன் சேர்ந்தவங்க. பகடு நடந்த கூல் பல்லாரோடுண்க ஏனெனில் செல்வம் யாரிடத்தும் நிலையாக நிற்காமல் வண்டி சக்கரம் போல் மேல் கீழாகவும் கீழ் மேலாகவும் மாறி வரும். இந்த தலைப்பு இந்த இதோட ஆக்சுவலாக இந்த இயல் துறவற இயல். இதோட முதல் அதிகாரம் செல்வம் நிலையாமை. இதில் இந்த முக்கியமான பாட்டு என்ன சொல்லணும்னா, துகள்தீர் பெருஞ்செல்வம், அதாவது குற்றமற்ற வழியில் சம்பாதிச்ச செல்வங்கள், துகள்தீர் தவறுகள் இல்லாத அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் மீனிங் இதெல்லாம் ஆனால் புரிஞ்சுக்க முடியுது. துகள்தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு, அந்த காலத்துலேருந்து அந்த செல்வம் சேர்ந்த காலத்துலேருந்து பகடு நடந்த கூல் பல்லாரோடுண்க. பகடுங்கிறது ஆடு மாடுகள் மேய்க்கிற அந்த பணின்னு நினைக்கிறேன். பகடு நடந்த கூல் பல்லாரோடுண்க, அந்த வழியில் சம்பாதிச்ச செல்வத்தை எல்லாரோடையும் சேர்ந்து என்ன சொல்கிறாரு, அகடுற யார் மாட்டும் நில்லாது, அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். சகடக்கால்னா வண்டி செல்வம். அகடுற யார் மாட்டும் நில்லாது, அதாவது இந்த அகப்படுற மாதிரியான அகடுற அப்படின்னா அகடுற யார் மாட்டும் நில்லாது, நினைச்ச கைக்கு போயிடாது. அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். சகடக்கால் போல வரும். வண்டி சக்கரம் போல அது சுற்றிக்கிட்டே இருக்கும். யாருக்கிட்டேயும் நிலையாக இல்லாமல் வண்டி சக்கரம் போல மேல் கீழாக மாறி வரும். முழுசா வாசிப்பார். துகள்தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூல்
பல்லாரோடு உண்க. அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். 3வது பாட்டு. யானை எருத்தம் பொலிய குடைநிழற்கீழ் சேனை தலைவராய்ச் சென்றோரும். யானை எருத்தம் பொலிய குடைநிழல் கீழ் சேனை தலைவராய்ச் சென்றோரும் ஏனை வினையுழப்ப வேறாகி வீழ்வர்தாம் கொண்ட மனையாளை மாற்றார்கொல். யானை எருத்தம் பொலிய குடைநிழல்கீழ் சேனை தலைவராய் சென்றோரும். யானையின் பிடரியிலே அமர்ந்து எல்லோரும் காணுமாறு குடைநிழலில் படைகளுக்கெல்லாம் தலைவராகச் சென்ற அரசர்களும் யானை எருத்தம் பொலிய குடைநிழல்கீழ் சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினையுழப்ப வேறாகி வீழ்வர்தாம் கொண்ட. ஏனை வினையுழப்ப தீவினை கெடுப்பதனால் முன்னிருந்த நிலையினின்றும் வேறுபட்டு. தீவினை கெடுப்பதனால் முன்னிருந்த நிலையினின்று வேறுபட்டு தம் மனைவியையும் பகைவர் கவர்ந்து கொண்டு போக வறுமையில் வீழ்வர். ஏனை வினையுழப்ப வேறாகி வீழ்வர்தாம் கொண்ட மனையாளை மாற்றார்கள். ஏனை வினையுழப்ப வேறாகி வீழ்வர்தாம் கொண்ட மனையாளை மாற்றார்கள். முன்னிருந்த நிலையினின்றும் வேறுபட்டு தம் மனைவியையும் பகைவர் கவர்ந்து கொண்டு போக வறுமையில் வீழ்வர். தீவினை கெடுப்பதனால் முன்னிருந்த நிலையினின்றும் வேறுபட்டு தம் மனைவியையும் பகைவர் கவர்ந்து கொண்டு போக வறுமையில் வீழ்வர். நல்வினை போய் தீவினை வருமானால் அரசரும் தாழ்வடைவர். எனவே செல்வம் உள்ளபோதே அறம் செய்க என்பதாம். யானை எருத்தம் பொலிய குடைநிழல்கீழ் சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினையுழப்ப வேறாகி வீழ்வர்தாம் கொண்ட மனையாளை மாற்றார்கள். இது எனக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு ஆணித்தரமாக உருள, ஆனால் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, ஒரு யானை மேலே ஏறி கொடை நிழலில் ஒரு படைக்கு தலைவராக போனவங்க கூட ஒரு தீவனை செஞ்சு ஏனை வினையுழப்ப, வினைனா செயல்கள் பிறழ்வாக செய்யும்போது அந்த அவங்களோட வினையுழப்ப வேறாகி வீழ்வர்தாம். ஒரு எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் தவறான செயல்கள் செய்யும்போது தலைகீழாக வாழ்க்கை மாறிடும் இந்த பாட்டு சொல்லுது. இன்னொருக்க வாசிக்கிறோம். யானை எருத்தம் பொலிய குடைநிழல்கீழ் சேனை தலைவராய்ச் சென்றோரும் ஏனை வினையுழப்ப வேறாகி வீழ்வர்தாம் கொண்ட மனையாளை மாற்றார்கள். நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின வல்லே செய்க சென்றன வாழ்நாள் சிறுத்துடன் வந்தது கூற்று. நின்றன நில்லா என உணர்ந்து நிலை பெற்றன நின்றன நில்லா என உணர்ந்து நிலை பெற்றன என்று நினைக்கப்பட்ட பொருள்கள் நிலைத்திராது அழியும் என்று உணர்ந்து நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின வல்லே செய்க. உங்களால் செய்யக்கூடிய அறங்களை செய்ய நினைத்தால் விரைந்து செய்க. ஒன்றின வல்லே உணர்ந்து ஒன்றின வல்லே
செய்க. உங்களால் செய்யக்கூடிய அறங்களை செய்ய நினைத்தால் விரைந்து செய்க. சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று. வாழ்நாள் விரைந்து போய்கொண்டே இருக்கின்றன. சென்றன வாழ்நாள் செருத்துடன். எவன் கோபித்து வந்து கொண்டே இருக்கிறான். செருத்துடன் அர்த்தம் தெரியல. மார்க் பண்ணி வச்சு யார்கிட்டயாவது கேட்டு பார்ப்போம். செருத்துடன். ஏனை வினையுழப்ப பகடு அகடுற இங்கு நின்றன நில்லா என உணர்ந்து, அதாவது இதுவரைக்கும் இருந்தது இனி இருக்காது என உணர்ந்து. நின்றன நில்லா என உணர்ந்து. ஒன்றின வல்லே செய்க. ஓகே, ஒன்னே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி. ஒன்றின வல்லே செய்க. நல்ல செயல்களை வந்து வல்லே செய்க. ஒன்றின வல்லே செய்க. ஒன்றுதான் அந்த நல்ல செயல்கள் ஒன்றுதான், அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய்யுங்க. சென்றன வாழ்நாள் போய்கிட்டே தான் இருக்கு. செருத்துடன் வந்தது கூற்று. செருத்தன் அறைகூவல்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இங்கே வந்து யமன் கோபித்து வந்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது கூற்று. ஓகே, ஆக்சுவலாக அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து இது விளக்கத்தில் தானே வருது, பாட்டில் வரல அப்படிங்கிறது. அந்த மாதிரி எனக்கு ஒரு நினப்பு இருக்கு. என்னானும் ஒன்றுதம் கையுறப் பெற்றக்கால் பின்னாவதென்று பிடித்திரா. என்னானும் ஒன்றுதம் கையுறப் பெற்றக்கால் பின்னாவதென்று பிடித்திரா. முன்னே கொடுத்தார் உயப்போவர் கோடில்தி கூற்றம் கொடுத்தாறு செல்லும் கரம் கொடுத்தாறு செல்லும் சுரம். என்னானும் ஒன்றுதம் கையுறப் பெற்றக்கால் ஒன்றுதம் கையுறப் பெற்றக்கால் பின்னாவதென்று பிடித்திரா. என்னானும் ஒன்றுதம் கையுறப் பெற்றக்கால் பின்னாவதென்று பிடித்திரா. முன்னே கொடுத்தார் உயப்போவர் கோடில்தி கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம். அப்பொருள் அழிவதற்கு முன்பே அறம் செய்தவர்கள் தனது தொழிலில் தவறாத கொடிய யமன் பாசக்கயிற்றால் கட்டி இழுத்துச் செல்லும் பாலை வழி நின்றும் தப்பிச் செல்வர். பின்னாவதென்று என்னானும் ஒன்றுதம் கையுறப் பெற்றக்கால் பின்னாவதென்று பிடித்திரா. முன்னே கொடுத்தார் உயப்போவர் கோடில்தி கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம். முன்னே கொடுத்தார். அப்பொருள் அழிவதற்கு முன்பே அறம் செய்தவர்கள் தனது தொழிலில் தவறாத கொடிய யமன் உயப்போவர் கோடில்தி பாலை வழி நின்றும் தப்பிச் செல்வர். உயப்போவர் கோடில்தி கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம். தொடுத்தாறு தொடுத்தாறு செல்லும் சுரம். கொடுத்தார் உயப்போவர் கோடில்தி கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம். நாங்க ட்ரிக்கியால இருக்கு.
என்னானும் ஒன்றுதம் கையுறப் பெற்றகால் பின்னாவதென்று பிடித்திரா முன்னே கொடுத்தார் உயப்போவர் கோடில்தி கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம். என்னானும் ஒன்றுதம் கையுறப் பெற்றகால் பின்னாவதென்று பிடித்திரா முன்னே கொடுத்தார் உயப்போவர் கோடில்தி கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம். செல்வம் நிலையாமை இந்த பாட்டு இருக்கிறது. அதில் நமக்கு என்னைக்காவது உதவும்னு நமக்கு நம்ம கையில் எது கிடைச்சாலும் அது நாளைக்கு நமக்கு உதவும், என்னைக்காவது உணவுன்னு அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இல்லாமல் முன்னே கொடுத்தார் உயப்போவர் கோடில்தி கூற்றம், அதை முன்னே அரசியலுக்கு செலவு செய்து அவங்களுக்கு உயப்போவர் அவர்களோட அவரோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்போதும் வாழ்க்கைக்கு பின்னும் தொடுத்தாறு செல்லும் சுரம் கூற்றம் கோடில்தி கூற்றம். கோடில்தி புரியல, கோடில்தின்னா அப்புறம் இங்கே போட்டிருக்கான் யமன் பாச கயிற்றால் கட்டி இழுத்து செல்லும் பாலை வழிநன்றும் தப்பி செல்வார் அப்படின்னு போட்டிருக்கான். மேபி இருக்கலாம். கோடில்தி கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம் முடியல, தெரியல எனக்கு. மேபி அப்புறமே யார்கிட்டையாவது மீனிங் கேட்க முயற்சி பண்ணலாம், அதை தவிர என்ன பண்ணுறது. சரி, ஆக்சுவலாக இந்த இதுவும் திருக்குறள் மாதிரி தான். அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு பிரிவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் முதல் இயல் ஒவ்வொரு இயலும் ஒன்று ஒன்றா. அறத்துப்பாலில் துறவரத்தை பற்றி இருக்குது. அதில் அது துறவர இயல்னு இருக்குது தனியாக. அறத்துப்பாலில் துறவர இயல்னு இருக்குது. அதில் செல்வம் நிலையாமைங்கிற அதிகாரத்தில் இதெல்லாம் வருது. இளைத்த நாள் எல்லை இகவா பிழைத்தொறி கூற்றம் குதித்து எந்தார் ஈங்கில்லை ஆற்றப் பெரும்பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தளியின் தன்னம் படும். இளைத்த நாள் எல்லை இகவா ஆயுட்காலத்தின் எல்லையை கடந்து எவனிடமிருந்து தப்பி குதித்து ஓடி பிழைத்தவர் இல்லை. இளைத்த நாள் எல்லை இகவா பிழைத்தொறி கூற்றம் குதித்துயர்ந்தார் இங்கில்லை. பிழைத்தொறி கூற்றம் குதித்துயர்ந்தார் இங்கில்லை. கூற்றம் குதித்துயர்ந்தார் இங்கில்லை. ஆற்றப் பெரும்பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தளியின் தன்னம்படும். ஆற்ற பெரும்பொருள் வைத்தீர் வழங்குமின், பெரும்பொருளை சேர்த்து வைத்திருப்பவர்களே அதை பிறருக்கு கொடுத்து உதவுங்கள். ஆற்ற பெரும்பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தளியின் தன்னம்படும். கொடுத்து உதவுங்கள் நாளைக்கே விரைவில் உங்களது பிணப்பறை தளியும் என்னும் ஓசையுடன் எழும். பிணப்பறை நாளைக்கே விரைவில் உங்களது பிணப்பறை தளியும் என்னும் ஓசையுடன் எழும். ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா இது புரியுது. கடைசியில் என்ன சொல்ல வராங்க, இளைத்த நாள் எல்லை இகவா. இவங்க சொல்ல வர்றது புரியுது. உங்களது பிணப்பறை தளியும் என்னும் ஓசையுடன் நிலம். பிணப்பறைன்னா என்னன்னு தெரியலையா, பிணவரையா இல்லை என்னன்னு தெரியல. நாளை ஆற்ற பெரும்பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தளியின் தன்னம் படும். என்ன தன்னம்னு தெரியல. ஆயுட்கால அதாவது இளைத்த நாள் எல்லை இகவா, அதாவது நமக்கு நமக்கான காலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பிழைத்தொறி கூற்றம் குதித்துயர்ந்தார் இங்கில்லை. அப்படி தப்பிச்சு பொழைச்சு
இருக்கிறவங்க இங்கே இல்லை. ஆற்ற பெரும்பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தளியும் தன்னம்படம். வச்சுருந்தா இன்றைக்கே கொடுத்துருங்க, இல்லைன்னா நாளைக்கு வந்து என்னைக்கு சாவும் தெரியாது, வாழ்நாள் முழுக்க வாழவும் போகிறதில்ல. அதனால் நாளைக்கே கூட எல்லாம் போயிடும். அதனால் இருக்கிறப்போ வந்து அறம் செஞ்சு நிம்மதியாக வாழுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆல்ரெடி நான் இப்போ ஒரு 1/2 hour வாசிச்சிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 1/2 மணி நேரம் முழுசாக உட்காந்து வாசிக்கிறேன். என் மண்டையில் என்ன இருந்ததில்ல, ஆனால் நான் வாசிக்கிறேன். தோற்றம் சால் ஞாயிறு நாளியாவைகளும் கூற்றம் அளந்துனும் நாளுண்ணும் ஆற்ற அரஞ்சை தருளுடையீர் ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதாரில். நான் ஒன்று பண்ணுறேன் என்னன்னா, இங்கேயோ வந்து எதையோ யோசிச்சு நான் வாசிக்கிறேன். இங்கே ஃபுல் ஃபோக்கஸ்டாக வாசிக்கிறேன். தோற்றம் சால் ஞாயிறு நாளியாவைகளும் கூற்றம் அளந்துநம் நாளுண்ணும் ஆற்ற அரஞ்சை தருளுடையீர் ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதாரில். ஓகே. தோற்றம் சால் ஞாயிறு நாளியாவைகளும் கூற்றம் அளந்துனும் நாளுண்ணும். தோற்றம் சால் ஞாயிறு நாளியாவைகளும் கூற்றம் அளந்துநம் நாளுண்ணும். அதாவது இங்கே பாருங்களேன், இந்த கூற்றம்னு வரும்போதெல்லாம் வந்து யமன் வராரு. இங்கே வந்து முன்னாடி பாடலாம் வந்து இந்த வந்தது கூற்று, சென்றன வாழ்நாள் சிறுத்துடன் வந்தது கூற்று. அதே மாதிரி கூற்றம் குதித்துயர்ந்தார் இங்கில்லை. அதாவது அப்படி வந்து யமன்ட்டு வந்து அப்படி யமன்ட்டு இதில் வரல, ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கையை முடிகிற அந்த மாதிரி ஒரு தருணம் அந்த மாதிரி வருது. ஸோ இது வந்து தோற்றம் சால் ஞாயிறு நாளியாவைகளும் கூற்றம் அளந்துநம் நாளுண்ணும். இதை நான் வந்து எப்படி வாசிச்சேன்னா கண்டினியூஸாக வாசித்தேன் முன்னாடிலாம். தோற்றம் சால் ஞாயிறு நாளியாவைகளும் கூற்றம் அளந்துனும் நாளுண்ணும் அப்படின்னு கன்னியூஸா இருமே. அப்படி கிடையாது. கூற்றம் அளந்துனும் நாளுண்ணும், அவ்வளவுதான். ஆற்ற அரஞ்செய்தருளுடையீர் ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதாரில். அதாவது அந்த தோற்றம் சால் ஞாயிறு யமன் வந்து ஒளிமிக்க சூரியனை நாளி என்னும் அளவு கருவியாய் கொண்டு, தோற்றம் சால் ஞாயிறு நாளியாவைகளும் கூற்றம் அளந்துனும் நாளுண்ணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஞாயிறை வந்து ஒரு டைமாக வந்து வச்சு யமன் வந்து அந்த இதை கணக்கு பண்ணுறாரு. ஆற்ற அரஞ்சை அருளுடையர் அளந்து ஆயுள் இறுதியில் உயிரை உண்ணும். ஆதலால் மிகுதியாக அறம் செய்து உயிர்களிடத்தில் அருளுடையவராக ஆற்றுங்கள். ஆற்ற அரஞ்செய்து அருளுடையீர் ஆகுமின். ஆற்ற அரஞ்சை தருளுடையீர் ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதாரில். அப்படி ஆகாதவர் மக்களாக பிறந்தும் பிறவாதவரே ஆவர். ஓகே. ஆற்ற அரஞ்செய்தருளுடையீர் ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதாரில். எனக்கு ஒரு மாதிரி புரியுது. எனக்கு ரொம்ப பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இல்லைன்னு வந்தால்
பிறவாதாரில், அது இல்லைங்கிற பொருள் ஒன்று அதுக்கு வந்துடுது. ஆனால் அருஞ்செய்து அருளுடையீர் ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதாரில், பிறந்தும் பிறவாதாரில், இல்லைன்னா இல்லை கிடையாது. அது வந்து ஆமாம், அப்படி ஒரு அஃபர்மேஷன், பிறந்தும் பிறவாதார், ஆம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபர்மேஷன் மாதிரி வந்து வருது. இல்லைன்னா நான் அவனை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதை முதல்ல வந்து மென்டல் ஃபங்க்ஷன்லேருந்து தூக்கணும். ஆற்ற அறஞ்செய்தவர்களுடைய ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதாரில். தோற்றம் சால் ஞாயிறு நாளியாவைகளும் கூற்றம் மலர்ந்தனும் நாளுண்ணும் ஆற்ற அறஞ்செய்தவர்களுடைய ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதாரில். செல்வர் யாம் என்றுதாம் செல்வுளி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம். செல்வர் யாம் என்றுதாம் செல்வுளி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம். எல்லில் கருங்கொண்மூ வாய்திறந்த மின்னுப்போல் தோன்றி மருங்கரக் கெட்டுவிடும். செல்வர் யாம் என்றுதாம் செல்வுளி எண்ணாத என்று கர்வம் கொண்டு மறுமையை பற்றி எண்ணாத. செல்வர் யாம் என்றுதாம் செல்வுளி எண்ணாத கர்வம் கொண்டு மறுமையை பற்றி எண்ணாத. செல்வுளி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம். செல்வுளினா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த கர்வம் கொண்டு மரணம். செல்வர் யாம் என்றுதாம் செல்வுளி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம். எல்லில் கருங்கொண்மூ வாய்திறந்த மின்னுப்போல். இரவில் கருமையான மேகம் வாய்த்திறப்பதால் உண்டான மின்னலை போல. எல்லில் கருங்கொண்மூ வாய்திறந்த மேகம் வாய்திறக்க கருங்கொண்மூ கருங்கொண்மூ வாய்திறந்த மின்னுபோல் மின்னல் போல் தோன்றி மருங்கரக் கெட்டுவிடும். இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிடும். செல்வர் யாம் என்றுதாம் செல்வுளி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம். எல்லில் கருங்கொண்மூ வாய்திறந்த மின்னுப்போல் தோன்றி மருங்கரக் கெட்டுவிடும். அதாவது நாம் செல்வமுடையம்னு ஒரு கர்வத்தால இந்த உலகத்துல இருந்து நம்ம விலகிற தருணத்தை, அதாவது அழிவற்ற ஒரு தன்மையை வந்து மரணத்தை பத்தி சிந்திக்காத ஒரு அறிவில்லாத ஒருத்தரோட பெருஞ்செல்வமானது இரவுல கருமேகங்கள் சூழ்ந்து அதோட வாய் திறந்த மாதிரி ஒரு மின்னல் அடிக்கும்ல. கருமேகங்கள் இரவுல வரக்கூடிய அந்த மின்னல், கருமேகங்கள் சூழ்ந்த ஒரு இரவுல மின்னல், கருங்கொண்மூ வாய் திறந்த மின்னு போல், அந்த மின்னல் போல் தோன்றி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்து அப்புறம் மறுபடியும் அந்த கருமையா சூழ்ந்து கெட்டு போயிடும். அந்த மாதிரி அது அந்த மின்னி மறைகிற அந்த மின்னல் மாதிரி வந்து கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். அதுதான் வந்து சொல்கிறேன். இன்னும் 2 பாட்டு இருக்கு இந்த இதில். ஆல்ரெடி 2 வாட்டி கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. உண்ணான் ஒளிநிறான் ஓங்கு புகழ் செய்யான். உண்ணான்
உண்ணான், அதாவது உண்மையில் ஆணை, அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஒளிநிறான், உண்ணான் ஒளிநிறான் ஓங்கு புகழ் செய்யான். ஓகே, உண்ணான் ஒளிநிறான் ஓங்கு புகழ் செய்யான் துன்னருங்கேளிர் துயர்களையான். துன்னருங்கேளிர் துயர்களையான் கொன்னே வழங்கான் பொருள்காத்திருப்பானேல். கொன்னே வழங்கான் பொருள்காத்திருப்பானேல் ஆ ஆ இழந்தான் என்றெண்ணப்படும். ஆ ஆ இழந்தான் என்றெண்ணப்படும். ஒருவன் தான் உண்ணாதவனாய் உண்ணாதவனாய் ஒளிநிறான் ஓங்கு புகழ் செய்யான். மதிப்பை நிலைநிறுத்தாதவனாய் உண்ணான் ஒளிநிறான். ஓகே, ஒருவன் தான் உண்ணாதவனாய் மதிப்பை நிலைநிறுத்தாதவனாய் மிக்க ஓங்கு ஒளிநிறான் ஓங்கு புகழ் செய்யான். மிக்க புகழுக்குரிய செயல்களை செய்யாதவனாய் துன்னருங்கேளிர் துயர்களையான். நெருங்கிய உறவினரின் துன்பங்களை களையாதவனாய் துன்னருங்கேளிர் துயர்களையான். அதாவது நெருங்கியவர்களோட அவங்க கேட்குற அந்த துன்னருங்கேளிர் துயர்களையான். கொன்னே வழங்கான் வீணாக பொருளை காத்திருப்பானாயன். கொன்னே வழங்கான் பொருள் காத்திருப்பானேல். கொன்னே வழங்கான் பொருள் காத்திருப்பானேல். வீணாக, கொன்னே வீணாக. ஐயோ, அவன் அந்த பொருளை இழந்து விட்டான் என்றே கருதப்படுவான். ஆ ஆ இழந்தான் என் ஆ ஆ ஆ இழந்தான் என்றெண்ணப்படும். அதாவது அந்த செல்வம் ஆ ஆ ஆ இழந்தான் ஆ அவன் அப்படின்னு வச்சுக்கோ. ஆனா அவன் தொலை. ஆ ஆ இழந்தான், ஆனா செல்வமா இருக்கலாம். ஆ இழந்தான் என்றெண்ணப்படும். செல்வம் நிலையில்லாதது, அதில் இருக்கும்போதே அதனை நன்கு பயன்படுத்தாவிடின் அந்த பொருள் இழந்த பொருளாக கருதப்படும். ஓகே, அது இருக்கும்போது ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா அது இழந்த பொருளாக கருதப்படும். அப்படிங்க. உண்ணான் ஒளிநிறான், அதாவது உண்ணான், அதை வச்சு அவனுக்கு சாப்பிட தெரில, அவன் சாப்பிடல. உண்ணாதவனாய் உண்ணாதவனாய் ஒளிநிறான், அது நல்ல புகழைய நல்ல நிலைக்கு மதிப்பான நிலைக்கு வராதவனா. ஓங்கு புகழ் செய்யான், நல்ல செயல்கள் செய்து புகழ் அடையலை அப்படின்னா துன்னருங்கேளிர் துயர்களையான். ரொம்ப நெருக்கமானவங்களோட துயரத்துக்காக எதுவும் அந்த பொருளை வச்சு செய்யாமல் இருக்கிறாங்க. கொன்னே வழங்கான் பொருள் காத்திருப்பானையில். ரொம்ப வெட்டித்தனமாக அந்த பொருளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா யாருக்கும் கொடுக்காம அவன் அந்த செல்வம் இழந்தான் என்று எண்ணப்படும். அவன் இழந்துட்டான், அந்த செல்வத்தை இழந்தான் என்று எண்ணப்படும். அப்படிதான் அது நினைக்கப்படும். இந்த செல்வம் நிலையாமையில் கடைசி பாட்டு. உடாதும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும் கெடாத நல்லறமும் செய்யார் கொடாது வைத்தீட்டினார் இழப்பர் வான்தோய் மலைநாட உய்த்தீட்டும் தேனீக்கரி. உடாதும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும். வானளாவிய மலைகளையுடைய நாட்டுக்கு தலைவனே, உடுக்காமலும் உடாதும். ஓகே, இவங்க ஒரு இதை போடுறாங்க, அதுதான் நம்மளை இருக்குள்ளது. உடாதும் அதாவது உடுக்காமலும், உண்ணாதும் சாப்பிடாமையும், தம் உடம்பு செற்றும் உடம்பு நலிவுற்று போகும் தம் உடம்பு செற்றும் கெடாத நல்லறம் செய்யாராகி இரவலர்க்கு கொடாது. கெடாத நல்லறம் செய்யாம கொடாது வைத்தீட்டினார். கொடாது பொருளை சேர்பவர். இழப்பர் வான்தோய், அதை பண்ணாமல் இருக்கிறவங்க வான்தோய் மலைநாட அதனை இழப்பர். பல மலரினின்றும் கொண்டு சேர்த்து வைக்கும் தேனை இழக்கும் தேனியானது இதற்கு சான்றாகும்.
உண்ணாமலும் உடம்பு நலிவுற்ற போதும் வைத்தீட்டினார் கொடாது வைத்தீட்டினார் இழப்பர் வான்தோய் மலைநாட உய்த்தீட்டும் தேனீக்கரி பல மலரினின்றும் கொண்டு வந்து சேர்த்து வைக்கும் தேனை இழக்கும் வைத்தீட்டினார் இழப்பர் வான்தோய் மலைநாட உய்த்தீட்டும் தேனீக்கரி. பல மலரினின்றும் கொண்டு வந்து சேர்த்து வைக்கும் தேனை இழக்கும் தேனீயானது இதற்கு சான்றாகும். உடாதும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும் கெடாத நல்லறமும் செய்யார் கொடாது வைத்தீட்டினார் இழப்பர் வான்தோய் மலைநாட உய்த்தீட்டும் தேனீக்கரி. உடாதும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும் உடாதும் உடுத்தாததும் உண்ணாததும் தம் உடம்பு செற்றும் கெடாத நல்லறமும் செய்யார். ஓகே, உடுக்காமலும் உண்ணாமலும் உடம்பு நலிவுற்ற போதும் கெடாத நல்லறம் செய்யாராகி, அதாவது உடுக்காமலும் உண்ணாமலும் உடம்பு நலிவுற்று போதும் அந்த மாதிரி கெடாத நல்லறம் செய்யாராகி இரவலருக்கு கொடாது வைத்தீட்டினார். அந்த மாதிரி வச்சு காப்பாற்றுறவங்க வந்து எல்லாத்தையும் இழப்பாங்க. என்ன இழப்பாங்க அப்படின்னா, வான்தோய் மலைநாட உய்த்தீட்டும் தேனீக்கரி. இழப்பர் வான்தோய் மலைநாட உய்த்தீட்டும் தேனீக்கரி. கொண்டு வந்து சேர்த்து வைக்கும் தேனை இழக்கும் தேனீயானது இதற்கு சான்றாகும். இந்த துறவரையல்ல முதல் அதிகாரத்தோட இந்த செல்வம் நிலையாமையில் 10 பாட்டு இருக்கு. 4 அடியார், 4 அடியில் இருக்கனால 4 அடியார். இந்த பாட்டு 10 பாட்டு வாசிச்சிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு அந்த மீனிங்ஸ் தெரியுது. சில வார்த்தைகளுக்கு வந்து அந்த மீனிங்ஸ் தெரியல. எனக்கு ஒரு மீனிங் தெரியுது, அங்கே ஆனால் வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து இது எழுதுறவங்க, விளக்கம் எழுதுறவங்க கொஞ்சம் ஆட் ஆன்ஸ் பண்ணுறாங்க. அதனால பாட்டில் இது சொல்லப்பட்டிருக்கா, இந்த வார்த்தைக்கு இது அர்த்தமா அது அர்த்தமா அப்படின்னு ஒரு குழப்பம் வருது. ஆனால் இது ஓரளவுக்கு வந்து புரியுது. ஆக்சுவலாக இப்போ ஒரு சம்மரி பார்த்தோம்னா, முதல் பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல செல்வ செழிப்பாக இருந்தவங்களும் ரொம்ப ஏழ்மைக்கு போகக்கூடிய வந்து போகக்கூடிய இது இருக்குது. அதை ரொம்ப ஏழ்மைக்கு போகக்கூடிய நிலைமை இருக்குது. அதனால வந்து செல்வத்தை வந்து நிலையானதுன்னு கருதக்கூடாது. அந்த ஒரு இதை சொல்கிறாரு. கருதத்தக்கதன்று அப்படிங்கிறார். வைக்கட்பாற்றன்று கருதத்தக்கதன்று அப்படிங்கிறாரு. கருதுதல் முதல் பாட்டில் கருதுதல் தவறு அப்படிங்கிறாரு. 2வது பாட்டில் அந்த அறவழியில் சம்பாதிச்ச செல்வத்தை வந்து பகடு நடந்த கூழ் பல்லாரோடுங்க. பகடு நடந்த கூழ்னா அந்த ஆடு மாடு மேய்ச்சல் நான் நினச்சிக்கிட்டேன். ஆடு மாடு மேய்ச்சி நடந்த அந்த செல்வத்தை வந்து எல்லாரோடையும் சேர்ந்தத அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். அதாவது செல்வம் வந்து யார்கிட்டையும் நிலையாக நிற்காது, அது ஒரு வந்து சக்கரம் போல. ஓகேவா? நல்ல வழியில் சேர்த்த செல்வத்தை வந்து செல்வத்தை பகிர்தல். ஓகே, முதல்ல வந்து அதை கருதாதங்கிறாரு, அப்புறம் பகிர சொல்றாரு. யானை எத்தம்புலிய குடிநீழ்கீழ் சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினை உழப்ப வேறாகி வீழ்வர் தாம் கொண்ட மனையாளை மாற்றார்கள். ஓகே, நல்ல வழியில இருந்து தவறுதல் பற்றி சொல்கிறாரு. வந்து
தவறுதலுக்கான ஆபத்து. அதை தன்னிருக்கு எல்லாத்தையும் வந்து இழக்க வச்சு ரொம்ப வரியராக்கி குடும்பத்தெல்லாம் அழிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். நின்றன நின்றன நில்லாயினவன் வந்து ஒன்றின ஒன்றின வல்லே செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று. ஓகே, காலம் வந்து காலத்தை பற்றி சொல்கிறாரு. காலம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தை வந்து மனதில் வச்சு இன்றைக்கு நல்லது செய்க அப்படிங்கிறார். நல்லது செய்க சிறுத்துடன் வந்தது வந்தது கூற்று. யமன் வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் இன்னைக்கே வந்து அந்த நல்லதை செஞ்சிருங்க. கொண்டே இருக்கின்றன. யமன் கோபித்து வந்து கொண்டே இருக்கிறான். ஏதா நம்ம கையில் கிடச்ச ஒன்று என்னவா இருந்தாலும் சரி, அது வந்து பின்னாடிக்கு உதவும் அப்படின்னு வந்து அதை பிடிச்சிட்டு இல்லாமல் முன்னாடியே வந்து அதை வந்து அரசியலில் வந்து இது பண்ணுறவங்க வந்து அவனோட யமனோட தண்டனைகள்லேருந்து தப்பிச்சு கோடில்தி கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம், அதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு முழுசாக அந்த பாடலோட உயப்போவர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்ல, அந்த ரெஸ்ட்டுக்கு போகிறது, ஓய்வுக்கு போகிறவங்க. கோடில் தீக் அப்படின்னா எனக்கு தெரியல. கூற்றம்ங்கிறது வந்து ஒரு அறைகூவல் மாதிரி தெரியுது. அதே மாதிரி வந்து கூற்றம்ங்கிற இடத்துலலாம் யமன்னு வந்து விளக்கத்தில் கொடுக்குறாங்க. அது என்னன்னு தெரியல. தொடுத்தாறு செல்லும் சுரம், தீய செயல்கள் செஞ்சு அப்படி போகிறத வந்து தவிர்த்தரலாம். இளைத்த நாள் எல்லை இகவா பிழைத்தொரி கூற்றம் குதித்துயர்ந்தார் இங்கு இல்லை. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தை தவிர அதை மீறி வந்து தப்பிச்சு யமன்றது தப்பிச்சு இங்கே வாழ்ந்தவங்க இங்கே இல்லை. ஆற்ற பெரும்பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தலைந்தலையே என்று தன்னப்படும். யமன் வந்துட்டு இருக்கான். அறம் செய்ய பொருள் இருந்துச்சுன்னா அது இன்றைக்கே பண்ணு, நாளைக்கு இன்னும் வந்து கதவுல தட்டிக்கிட்டு நிற்கிறான், என்றைக்கு வேணாலும் அது நடக்கலாம் அப்படிங்கிறாரு. பிணப்பறை அப்படின்னு என்னன்னு தெரியல. தோற்றம் சால் ஞாயிறு, ஞாயிறு காலம் வந்து ஞாயிறு மாதிரி வந்து யமனுக்கு வந்து அளக்குறான். ஞாயிறின் ஒளி மாதிரி அளந்து நாள் உண்ணும், அந்த நாளிகைகள் அந்த நாள் உண்பதை போல ஆற்ற அறஞ்செய்தருடைய ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதார் இல்லை. ஆற்ற அறஞ்செய்தருளுடையீர் ஆகுமின் ஆற்ற அறஞ்செய்தருளுடையீர் ஆகுமின் யாரும் மிகுதியாக அறம் செய்து உயிர்களிடத்தில் அருளுடையவராக ஆங்கள். ஆற்ற அறஞ்செய்தருளுடையீர் ஆகுமின் அப்படி ஆகாதவர் ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதார் இல்லை. அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் பிறந்தும் பிறக்காத ஒரு நிலை தான் உங்களுக்கு அப்படின்னு. செல்வம் யாம் என்றுதாம் செவ்வுளி எண்ணாத, என்கிட்ட நிறையா சொல்லணும். நாம் செல்வமுடையோம் செல்வர் யாம் என்றுதாம் செவ்வுளி என்னது, மரணத்தை பற்றி கவலை இல்லாதவங்க. அந்த அந்த அறிவில்லாதவங்களோட பெருஞ்செல்வம், அந்த பணம் செல்வம்ங்கிறது வந்து இரவில் கரும் மேகங்கள் வந்து சூழ்ந்திருக்கும் போது ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி, அந்த மின்னலுக்கு அப்புறம் அந்த கருமேகங்கள் மாதிரி அந்த செல்வம் அந்த மின்னல் மாதிரி வந்து மறைஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட செல்வம் வந்து மருங்கரை கெட்டுவிடும், அந்த மாதிரி வந்து மறைஞ்சு போயிடும். உண்ணான் ஒளிநிறான் ஓங்கு புகழ் செய்யான், உண்ணான் உணவருந்தாதவன், ஒளிநிறான் மதிப்பை வந்து பெறாதவன், சமூகத்தில் ஓங்கு புகழ் செய்யான் நல்ல அறம் செய்து புகழ் விளக்காதவன், துன்னருங்கேலீர் துயர்களையான்
ஓகே, இதில் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே வந்து செல்வத்தை வந்து சம்மரினால நான் மறுபடியும் எல்லாத்தையும் வாசிச்சிருக்கேன். செல்வத்தை பிடித்து வச்சிருக்கனால பிரச்சனை என்ன அப்படிங்கிறாரு. ஏன்னா ரொம்ப வந்து டெம்பரவரி லைஃப் அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் 6வது பாட்டில் சொல்கிறாரு. எப்படி அந்த டெம்பரரியான லைஃப், அந்த லைஃப் எப்படி வந்து எம்மன் வந்து வராரு. ஸோ செய்ய வேண்டிய செயல்களை வந்து லைஃப் அப்படி செய்யலைன்னா என்ன கான்சிக்வன்ஸை சொல்கிறாரு. அப்புறம் என்ன அந்த இதுக்கு இக்னோரண்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்களோட செல்வம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இக்னோரன்ஸ்னால் என்ன ஆகுது அப்படிங்கிறாரு. இக்னோரன்ஸ் ஆஃப் லைஃப், அந்த டெம்பரரினஸ், அந்த நான் பெர்மனன்ஸை வந்துட்டு நினச்சி பார்க்காதவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது. செல்வத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை பகிராமல், அதை வச்சு எந்த அறம் செய்யாமல், ஒரு நல்ல செயல்கள் செய்யாமல், தனக்கான மதிப்புகளை தேடிக்காமல் இருக்கிறவனுக்கு வந்து அந்த செல்வமானது அவன் இழந்துட்டான் அப்படிங்கிறது தான் வந்து அதை வச்சு எண்ணப்படணும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்டவங்ககிட்ட இருக்க செல்வம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறாரு. அதாவது அறிவில்லாதவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறாரு. அந்த தனக்கும் அதை பயன்படுத்தாமல் தன்னோட ரொம்ப வறிய நிலையில், அதாவது ரொம்ப வந்து உடம்பு நலிவுற்ற போதும் அந்த வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில் கூட அப்படியும் வந்து இன்னும் எந்த நல்லதும் செய்யாமல் அதை வைத்தீட்டினார், அதை வச்சுக்கிட்டு இருக்கவங்க இழப்பர். வான் தோய் மலைநாட உய்தீட்டும் தேனீக்கறி. அந்த ஒரு தேனீ கூடு வந்து கட்டுதில் ஒரு தேனி, அது கஷ்டப்பட்டு அந்த தேனீ கூட்டை கட்டிட்டு அதை அந்த தேனை வந்து அந்த தேனி இழக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஒரு வேடன் அந்த தேனை எடுத்துகிட்டு போயிட்டான், மலை மக்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தேனிக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நிலை தான் வந்து அந்த தேனி போன்ற நிலை தான் அந்த செல்வத்தை வந்து உடாதும் உண்ணாததும் தம்முடம்பு சற்று கெடாத நல்லறமும் செய்யார் கொடாது வைத்தீட்டினா இழப்பர் வான்தோய் மலைநாட உய்தீட்டும் தேனீக்கறி. அந்த மாதிரி இது வந்து ஒரு சம்மரி மாதிரி கடைசியில் சொல்லியிருக்கேன், தெரியல. மேபி ஒரு 4-5 வாட்டி நான் வீடியோ போட்டு ஆன் பண்ணிட்டேன். ஏன்னா அதுவே ஆஃப் ஆகிடுது கொஞ்சம் நேரத்தில். எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் நான் வாசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 10 பாட்டு வாசிச்சிருக்கேன். மீனிங் வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக இல்லை, ஏன்னா இன்னும் எத்தனை பாட்டு இருக்குது, 390 பாட்டு இருக்குது. 10 பாட்டு வாசிக்க 1 மணி நேரம் ஆயிருக்கு. 390 பாட்டு வாசிக்க தெரியல. பார்ப்போம். பாய்.